ஒரு காதல். இன்னும் உங்க தூக்கத்துல இருக்கிற மாதிரி தான் இருக்கு. வாவ் கயல், புடவையில செம்ம கியூட்டா இருக்கீங்க. அப்படியே இந்த கண்ணே பட்டுடும் போல இருக்கு. ஹலோ டிம்பிள், அப்ப புடவையில கயல் மட்டும்தான் அழகா இருக்காளா? நாங்கெல்லாம் கேவலமா இருக்கோமா? ஐயோ, நான் அப்படி பறஞ்சல. கயல் அழகா இருக்காங்கன்னு பறஞ்சு. நீங்க அழகா இல்லைன்னு யார் சொன்னா? நீங்களும் அழகா தான் இருக்கீங்க. ஹோ, கேரளத்து பெண்குட்டி நல்லாதான் சமாளிக்குது. டிம்பிள், சும்மா உன்னை கிண்டல் பண்றாங்க, நீ ஒன்னும் தப்பா எடுத்துக்காத. இந்தா, உங்க 2 பேருக்கும் புடவை கொண்டு வந்திருக்கேன். தேங்க்ஸ். இத நீயும் தாரணியும் கட்டிக்கோங்க. எதுக்கு புடவை கொடுக்குறீங்க? இன்னைக்கு எங்க ஊர்ல தமிழர் திருவிழா, பொங்கல் கொண்டாட போறோம். தேங்க்ஸ் கயல். நாங்க இப்பவே இத கட்டிட்டு வந்துடுறோம். கட்டிட்டு போயிட்டு வாங்க. ஓகே கயல். இவ எல்லாருக்கும் புடவை கொடுக்கறா, நம்மள மட்டும் கண்டுக்கவே மாட்டேங்கிறா. ரொம்பதான் திமிர் அவளுக்கு. நம்மள வெறுப்பேத்துறாளா? நம்மள பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க போல. விடுடி, அவ நம்மள எப்படி கண்டுப்பா? நாம தான் அவளுக்கு போட்டியாச்சே. செமிஃபைனல்ல நம்மள தோக்கடிச்சிட்டா. அப்புறம் எப்படி நம்மளுக்கு சாரி கொடுப்பா? அவளும் அவ சாரியும் யாருக்கு வேணும்? வீடு பாத்துக்கலாம். ಅವಳು ನಮ್ ಕಡೆನೆ ಬರ್ತಾ ಇದ್ದಾಳೆ, ನೋಡ್ಕೋ. உங்களுக்கும் புடவை கொண்டு வந்திருக்கோம், இந்தாங்க. புடவை வாங்கிக்கோங்க, கட்டிக்கோங்க. ஹலோ, நீ எதுக்காக எங்களுக்கு செலவு பண்ணி புடவையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். சொன்னா, நீங்க எங்களுக்கு ஆப்போசிட் டீமா இருக்கலாம், போட்டியில எங்க கிட்ட தோத்து இருக்கலாம். ஆனா நீங்க எங்க ஊருக்கு வந்திருக்கீங்க, அதுவும் எங்களோட திருவிழால கலந்துக்க போறீங்க. அதனால இப்ப நீங்க எங்களோட கெஸ்ட், உங்களை உபசரிக்கிறது எங்களோட கடமை. நாங்க வில்லேஜ் கேம்புக்கு போனப்போ கைத்தறி நெசவாளர்கள் எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. அதுல வாங்கின புடவைங்க தான் இது. இந்த பாரம்பரிய திருவிழால எங்க பாரம்பரிய புடவைய நீங்க கட்டிக்கோங்க, அப்பதான் எங்களுக்கு நல்லா இருக்கும். யூ ஆர் கிரேட் கயல். நான் கூட உன்னை என்னவோ நினைச்சேன். உன்னை பத்தி தப்பாலாம் பேசல, ஆனா நான் உன்கிட்ட தோத்தவன் தெரிஞ்சும் நீ எனக்கு புடவை கொடுத்து வெல்கம் பண்றனா, அது சாதாரண விஷயம் இல்லை. உன்னால மட்டும்தான் இப்படியெல்லாம் செய்ய முடியும். இந்தாங்க. தேங்க்ஸ். தேங்க்ஸ். சொர்ணா, போட்டி வர பொறாம வர, நான் உன்கிட்ட போட்டியில தான் ஜெயிச்சேன். ஆனா நான் யார் மேலேயும் பொறாமப்பட மாட்டேன். நீயும் என்ன மாதிரி திறமைசாலிதான். என்ன, உன்னை விட 1 மடங்கு திறமை இருந்ததால நான் ஜெயிச்சேன். ஆனா உன் திறமைய நான் எப்பவும் குறைச்சி எடை போட மாட்டேன். யார் வெற்றியை யார் தடுக்க முடியும்? அதுல நமக்குள்ள எதுக்கு போட்டி பொறாமலாம்? நாங்க வரோம். வரோம். என்ன சொன்னா? அவ மேல செம்ம கோவத்துல இருந்த, இப்ப அவ புடவை கொடுத்தோன்னு மாறிட்டியா? நானாவது மாறதாவது சும்மா அவகிட்ட நடிச்சேன். அவ வேணா நல்லவளா இருக்கலாம், அதுக்காக நான் என்னோட கேரக்டரை மாத்திக்க முடியாது. சரியான நேரம் வரும்போது அவ காலை வாராம விட மாட்டேன். Thank you. Thank you.
எல்லாருக்கும் வணக்கம். தை பிறந்தா வழி பிறக்குங்கிறது பழமொழி. அந்த மாதிரி தை பிறக்க போகுது. இந்த நேரத்துல நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலயும் நல்ல முன்னேற்றம் வரணும்னு நான் மனப்பூர்வமா வேண்டிக்கிறேன். நாம கராத்தே காம்படிஷன் ஃபைனலுக்கு போறதுக்கு முன்னாடி நாம எல்லாருமே சேர்ந்து நம்ம அகாடமில பொங்கல் ஃபெஸ்டிவலை கொண்டாட போறோம். நம்ம தமிழ்நாட்டுல வருஷா வருஷம் தை பொங்கலை சிறப்பா கொண்டாடுறது வழக்கம். தை பொங்கலை தமிழர் திருநாள்னு சொல்லுவோம். இங்க நடக்கிற பண்டிகைகள்லயே பெரிய பண்டிகை எதுன்னா அது கண்டிப்பா பொங்கல் பண்டிகை தான். இந்த பொங்கல் திருவிழாங்கிறது தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம மற்ற மாநிலங்கள்லயும் சங்கராந்தி மாதிரி வேற வேற பேரோட கொண்டாடப்படுது. இந்த நேரத்துல நீங்க டோர்னமெண்ட்டுக்காக இங்க வந்ததால நீங்க உங்க ஃபெஸ்டிவல்ல மிஸ் பண்றோன்னு கவலைப்பட வேண்டாம். ஏன்னா மற்ற ஸ்டேட்ல இருந்து டோர்னமெண்ட்டுக்கு வந்திருக்கிற எல்லாருமே எங்களோட சேர்ந்து பொங்கல் விழாவை கொண்டாட போறீங்க. அது மட்டும் இல்ல, நம்மளோட சேர்ந்து இந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடுறதுக்காக சமூக ஆர்வலர் பெண்ணியவாதி அனிதா அவர்கள் வந்திருக்காங்க. அவங்கள நான் ரொம்ப வரவேற்கிறேன். அனிதா மேடம் இங்க நடக்க போற பொங்கல் திருவிழாவை தொடங்கி வைப்பாங்க. மேடம் ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். பொங்கல் பண்டிகையை கொண்டாடுறதுக்கு என்ன சீஃப் கெஸ்டா கூப்பிட்டப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா ஒரு போலீஸ் ட்ரைனிங் அகாடமியில பண்டிகை கொண்டாடுறதே எனக்கு வித்தியாசமா தோணுச்சு. ஆனா இதுல பெண்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கற அகாடமி அப்படின்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டேன், பெருமையும் பட்டேன். நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் மக்கள் போலீஸை கண்டாலே கொஞ்சம் பயப்படுவாங்க. அதுவும் பெண்கள்னா சொல்லவே வேண்டாம். அவங்களுக்கே ஒரு பர்சனல் பிரச்சனை அப்படின்னா கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதுக்கோ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கோ ரொம்ப தயங்குவாங்க, பயப்படுவாங்க. இதனால அவங்க பிரச்சனையை தீக்காம அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அந்த பிரச்சனையை வந்து வெளியே கொண்டு வராம போராடுறது தான் ஜாஸ்தி. அவங்களுக்கு ஒரு தீர்வே கிடைக்கிறது இல்ல. கொஞ்சம் கொஞ்சம் காலம் முன்னேறிக்கிட்டு வருதுன்னு சொல்லலாம். இப்பெல்லாம் பெண்கள் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கற அளவுக்கு தைரியமா இருக்காங்க. அதுக்கு காரணம் மகளிர் காவல் நிலையங்கள் இருக்குங்கிறத மறுக்க முடியாது. இந்த மாதிரி விழாக்களை காவல்துறையினரே கொண்டாடும் போது, அதுவும் பொதுமக்கள் மத்தியில கொண்டாடும் போது கண்டிப்பா ஒரு தைரியம் கொடுக்குது. காவல்துறையினரும் குடும்பத்தினர்கள் தான். அவங்களுக்கும் வந்து கல்ச்சர்ஸ் இருக்கு, ட்ரெடிஷன்ஸ் இருக்குங்கிற நம்பிக்கையை கொடுக்குது. சோ நமக்கு ஒரு பிரச்சனைனா அவங்கள நாம அணுகலாம், அவங்க கிட்ட உதவி கேட்கலாம். அதுக்கு நாம பயப்படக்கூடாது, அச்சப்படக்கூடாது. கண்டிப்பா தைரியமா போலீஸ் ஸ்டேஷனை அணுகலாம் அப்படிங்கிற நம்பிக்கைய கண்டிப்பா தருது. இன்னைக்கு எல்லா துறையிலையுமே பெண்கள் கொடிக்கட்டி பறக்குறாங்கன்னு கண்டிப்பா சொல்லலாம். ஆண்களுக்கு இணையா எல்லா வேலைகளையும் அவங்களால செய்ய முடியுது. அதே மாதிரி போலீஸ் துறையிலையும் ஆண்களுக்கு சமமா பெண்கள் தைரியமா போலீஸ் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு IPS ஆபீசர்ஸ் ஆகிறது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. திஸ் இஸ் ரியல் விமன் எம்பவர்மெண்ட்னு சொல்லலாம். உங்களோட சேர்ந்து இந்த பண்டிகையை கொண்டாடுறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். வருங்கால பெண் போலீஸ் அதிகாரிகள் எல்லாருக்குமே ஒரு சல்யூட். இப்போ பொங்கலை கொண்டாடலாமா?
பொங்கல். அனைவருக்கும் என்னோட பொங்கல் வாழ்த்துக்கள். நல்லபடியா பொங்கல் வச்சு சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லியாச்சு. இங்க கேரளா, மகாராஷ்டிரா, கர்நாடகான்னு மற்ற மாநிலங்கள்ல இருந்து வந்து எங்களோட பொங்கல் திருவிழாவை கொண்டாடுறதுக்கு ரொம்ப நன்றி. இப்போ பொங்கல் திருவிழால பாரம்பரிய விளையாட்டுகள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆரம்பமாக போகுது. அதுல நீங்களா அவங்கவங்க டீம் சார்பாக போட்டியில கலந்துக்க போறீங்க. அந்த போட்டி வெறும் போட்டியா இல்லாம ஒரு நல்ல விளையாட்டாவும் பார்க்குறவங்களுக்கு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும்னு நான் நம்புறேன். அதுல யார் யார் கலந்துக்க போறீங்கன்ற லிஸ்ட்டை நான் இப்போ சொல்ல போறேன். தமிழ்நாடு சார்பா தமிழ்நாட்டு பெண் சிங்கங்கள் கயல்விழி, நிஷா. மும்பை டீம்ல இருந்து சஞ்சாரி. கேரளா டீம்ல இருந்து தாமணி. கர்நாடகா டீம்ல இருந்து சொர்ணா. இவங்க 5 பேரும் போட்டியில கலந்துக்க போறாங்க. இப்போ இந்த போட்டியா எடுத்துக்காம சும்மா ஜாலியா பண்ணுங்க. போட்டினா போட்டி இல்லைங்க, இதுல வின் பண்றவங்களுக்கு பரிசும் இருக்கு. அந்த பரிசை நம்ம சிறப்பு விருந்தினர், சமூக ஆர்வலர் அனிதா மேடம் அவங்க கையால கொடுக்க போறாங்க. ஓகே, எல்லாரும் ரெடியா? ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. Thank you. ஆல் தி பெஸ்ட் டு ஆல். பெஸ்ட் ஆஃப் லக். நீங்க யார் ஜெயிச்சாலும் எனக்கு சந்தோஷம் தான். ஏன்னா நீங்க எல்லாருமே பெண்கள், அதுவும் நாளைக்கு புரட்சி படைக்க போற பெண்கள். ஆல் தி பெஸ்ட். அனிதா மேடம், அரசியல்வாதி மாதிரி கையை கொடுத்துட்டு சும்மாலாம் உட்கார முடியாது மேடம். நடக்க போற போட்டி என்னன்னு நீங்க சொன்னதா சரியா இருக்கும். அதுக்கான காரணமும் இருக்கு. உங்க முன்னாடி ஒரு லிஸ்ட் இருக்கு. அதுல முதல்ல நடக்கிற போட்டியை தான் நீங்க அறிவிக்க போறீங்க. ஏன் நான் நீங்க அறிவிக்கணும்னு சொல்ற காரணம், நீங்க அறிவிச்ச உடனே இங்க இருக்க எல்லாருக்குமே புரியும். அதை படிச்ச உடனே உங்களுக்கும் புரியும். இது கொஞ்சம் வலியும் வேதனையும் கொடுக்கக்கூடிய போட்டி. நீங்க இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளவு போராட்டங்களையும் வலியையும் சந்திச்சிருப்பீங்கன்னு இங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அதனால இதை நீங்க அறிவிக்கிறது தான் பொருத்தமா இருக்கும் மேடம். ப்ளீஸ் வாங்க. அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். பொதுவா போலீஸ் வேலைக்கு போறவங்க உம்முன்னு இருப்பாங்க, சிடுமூஞ்சா இருப்பாங்கன்னு நாம நினைப்போம். ஆனா எங்களுக்குள்ளேயும் நகைச்சுவை இருக்குன்னு அன்பு ப்ரூவ் பண்ணிட்டாரு. பொதுவாவே இந்த சமுதாயத்துல பெண்கள் முன்னேறது ரொம்ப கஷ்டமான விஷயம். எந்த துறையா இருந்தாலும் சரி, பெண்கள் முன்னேறணும்னா ரொம்ப கஷ்டங்களை தாண்டி, நிறைய போட்டி பொறாமைகளை தாண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேல வர முடியும். அதோட வலி எனக்கு தெரியும். நானும் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் இந்த இடத்துல இன்னைக்கு நிக்கிறேன். சோ அதே மாதிரி அந்த ஒரு வலியில ஒரு துளி தான் இந்த போட்டி, சுகர் கேன் பிரேக்கிங். இப்ப போட்டிக்கு போலாமா? கரும்ப பெண்கள் அவங்க கையில வச்சு அவங்க கால்ல வச்சு உடைக்க போறாங்க. என்ன, எல்லாரும் ரெடியா? போட்டி ஆரம்பிக்கலாமா? இந்த போட்டியை எப்படி கையாள்றதுன்னு அங்க சில பேருக்கு குழப்பம் இருக்குன்னு நினைக்கிறேன். இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்கு எனர்ஜெட்டிக் போலீஸ் ஆஃபீஸர் மிஸ்டர் சூர்யாவை நான் ஒரு ஹெல்ப் கேட்கலாமா? ப்ளீஸ், கேன் யூ ஹெல்ப் தெம்? ஷூர் மேம்.
உண்மையிலேயே இந்த போட்டி வெறுமன போட்டின்னு பார்த்தா கொஞ்சம் வலியை கொடுக்க தான் செய்யுது. ஆனா இங்க போட்டி போட போற காவல்துறைக்கு சேர்ந்த போட்டியாளர்கள் அவங்களுக்கு நாங்க கொடுத்திருக்கிற ட்ரைனிங் மூலமா நல்ல ஸ்டாமினா இருக்குன்னு நம்பிதான் இந்த போட்டியை நாங்க ஏற்பாடு செஞ்சிருக்கோம். பாப்போம் எல்லாரோட ஸ்டாமினா எந்த அளவுக்கு இருக்குன்னு. செத்தாடி ஆர்வ கோளாறு நிஷா. அநேகமா நாம ஒரு நீ கேப் ஆர்டர் பண்ணி வச்சுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். எதுக்குடி? பின்ன எப்படியும் முட்டியை பேத்துக்கிட்டு வருவா, அவளுக்கு நம்ம பொங்கலுக்கு கிஃப்டா கொடுப்போம், அதுக்கு தான். நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. இப்போ முதல்ல போட்டி போடுறதுக்கு வரப்போறது யாரு? நான் சொன்னேன்ல, இதுதான் எள்ளுன்னா என்ன நினைக்கிறதா? அங்க பாருடி, நடக்க போற ரணகளும் தெரியாம அவளுக்கு ஒரு கிளுகிழுப்ப நம்ம கையில பார்த்து எப்படி நக்கலா சிரிக்கிறா. இததான் ஒருவேளை வள்ளுவர் இடுக்கண் வருங்கால் நகுகன்னு சொன்னாரா? உடனே நிஷா, உன்னால முடியும். தமிழ்நாட்டு சார்பா நிஷா உடைச்சிட்டாங்க. மும்பை டீம்ல இருந்து யார் வரீங்க? நான் உடைக்கிறேன். என்னால முடியல சார், சாரி. பரவாயில்ல, நீங்க உடைக்க எவ்வளவோ முயற்சி பண்ணீங்க, உங்களால முடியல. காரணம் உங்களுக்கு இந்த விளையாட்டு புதுசு. அடுத்தது யார் வர போறீங்க? என்னால முடியல, சாரி. வாழ்த்துக்கள், முயற்சி பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்தது யார் கலந்துக்க போறீங்க? வாங்க. சூப்பர் மேடம், எங்க அகாடமியோட பென்சிங்கம் கயல் இப்ப கரும்பை உடைக்க போறாங்க. தமிழ்நாடு இல்ல, கர்நாடகா இல்ல, பெண்கள்னாலே சிங்கம் தான் ப்ரூவ் பண்ணிட்டாங்க 3 பேருமே. கங்க்ராச்சுலேஷன்ஸ். 3 பேருக்குமே என்னோட பாராட்டுகள்.
இது பார்க்கிறதுக்கு வேணா சாதாரணமா இயல்பா தெரியலாம், ஆனா இதுக்கு நிஜமா யானை பலம் வேணும். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட். இதே உற்சாகத்தோட அடுத்த போட்டிக்கு போலாமா? ஹே, நீ எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் உன்னை ஜெயிக்க விட மாட்டேன்டி. அப்படி விட்டா என் பேரு நிஷா இல்ல, நான் தான் ஜெயிப்பேன்.